எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா மாசி மகம்தான். இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு நன்னாள். ஏன்னா நமக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் நம்மளோட குலதெய்வ அனுகிரகம் வேணும், அதோட நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அப்போ நம்ம குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு அந்த திதியை நாம் முறையாக கொடுக்கணும். சில பேர் கால ஓட்டத்தில் மறந்து போயிடுவாங்க இயந்திர வாழ்க்கையில். அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாசி மக நன்னாளில் அவங்களுக்கு தர்ப்பணங்களை முறையாக செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த மாசி மக நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள் ராசி மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் தன்னோட பகை கிரகமான சனி பகவானோட வீட்டில் போய் கும்பராசியில் அவரோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. செவ்வாய் மகர ராசியில் இருக்கார், புதன் கும்பராசியில் இருக்கார், மாசி 19 மீனத்துக்கு போகிறாரு, சுக்கிரன் மகரத்தில் இருக்கார், மாசி 25 கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசிலே ஆட்சியில் இருக்கார், குரு பகவான் மேசராசியில் செவ்வாயோட வீட்லேயும், ராகு குருவோட வீடான மீனத்துலேயும் உட்காந்துருக்காங்க, கேது புதனோட வீடான கன்னியில் உட்காந்துருக்காங்க. பெரிய அளவில் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இல்லை. அதாவது புதனும் சுக்கிரனும் மட்டும்தான் தன்னோட இருப்பிடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறாங்க. மற்றபடி பெரிய மாறுதல்கள் அப்படிங்கிறது இல்லை. காலசக்கரத்தோட 11வது வீட்டில் சனியும் சூரியனும் பகை கிரகங்கள் கூட்டணி போட்டிருக்கு. இது ஒரு விதமான ஆபத்தை கடந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் காட்டுது. சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே இப்போ இருக்கிற சூழல், வருட கிரகங்களோட அமைப்பு, இதை வச்சு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பெருசாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சுயஜாதக அடிப்படையில் தீர ஆசாராஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லது சிலது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய சாத்தியம் நிறையா இருக்குது. இருந்தாலும் சுயஜாதகம் இல்லாமல் நம்ம பொதுவாக கடகராசிக்கு இப்படி இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நன்மைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைவு. ஆனால் இந்த மாசி மாதத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் கெடுபலன்கள் அப்படிங்கிறதும் கூட இருக்குது. அப்போ மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதம்தான். அப்போ எதை நாம் செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு யோசிக்க கூட கூடாது அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், ஓரளவுக்கு இந்த மாதத்தை நம்ம கடந்து வந்துடலாம். எதனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டம சனி அப்படிங்கிறது அனுபவித்து பார்க்குறத விட இப்போ அனுபவித்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. பக்கத்தில் யாராவது கூட்டாளி சொந்தக்கார மிதுன ராசியில் இருந்தால் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், எப்பா அஷ்டம சனி என்னப்பா பண்ணிச்சின்னு கதற அவங்களோட சோக கதையை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அஷ்டம சனிங்கிறது கொடுமையான பலன்களை அவங்களுக்கு கொடுத்தது. இப்போ அது உங்களுக்கு இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் போய் சனியோட சூரியனும் புதனும் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ கிரகங்களோட ராஜாவே போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிறாரு. அப்படிங்கும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சாதாரணமாக இந்த கையூட்டு வாங்குறது, லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதை தயவு செய்து நிறுத்திங்க. அதுக்காக எல்லாரும் லஞ்சம் வாங்குறீங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி ஏதாவது ஐடியா இருந்தது, ஏன்னா தேடிக்கிட்டு வரும். நம்ம ரொம்ப நேர்மையாக தான் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு 10,000 தரேன் இதை முடிச்சு கொடு, ஒரு 50,000 தரேன் இதை முடிச்சு கொடு அப்படின்னு தேடிக்கிட்டு வருவாங்க. நம்ம அதுக்கு அப்படியே கொஞ்சம் சஞ்சலப்பட்டு ஆசைப்பட்டு, என்ன இப்போ அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏற்கனவே பண கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. சரி, கஷ்டம்தான் இவ்வளோ இருக்கே, கடன் வேறு இருக்கே, அடைச்சி போடுவோமே, இதை செஞ்சு போடுவோன்னு பார்த்தீங்கன்னா அதில் போய் நம்ம அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருக்கணும். அதுமாரி அரசு வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். புது யோசனைகளை கொண்டு போய் நம்ம திணிக்கக்கூடாது. அவங்க நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்களா, சார் இதை இப்படி செய்கிறத விட இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு முந்திரி கொட்டை மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நான் தீர்த்துக்கிறேன்னு செஞ்சிங்கன்னா சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிராளிகள் அதிகமாவாங்க, மேலதிகாரிகளை பகைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதுமாரி கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் மெதுவாக பேசி பழகுங்க. ஒரு வேலையை சொல்லணும் அப்படின்னா ஒரு தன்மையாக சொல்லணும். ஏய் என்ன அதை செய்ய மாட்டியா அப்படின்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது. அதுமாரி அடுத்தவங்க வேலையை நீங்கள் வாங்கி செய்யாதீங்க. உங்களோட வேலையை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செஞ்சாலும் சரி, இல்லை ராத்திரி 1 மணி நேரம் சாயந்தரத்துக்கு மேலே உட்காந்து செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. இந்த மாதத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. குறிப்பாக
அந்த ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, இன்னொருத்தன்ட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வச்சே கூடாது. நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்றங்க. இந்த இன்னொருத்தன்ட்ட கடன் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சே கூடாது. அதுமாதிரி கோர்ட்டில் போய் ஜாமீன்தாராக நிற்கிறது போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்க. அதுமாதிரி அரசாங்கத்தால் அபராதம் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால ஒரு வெளியூருக்கு போனோம்னா வாகனத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, ஒரு ஆர்சி புக் எடுத்து வச்சுட்டோமா, ஒரு லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டோமா, எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி இருக்கும். ஒரு வீட்டு வரி கட்டினேன், தண்ணி வரி கட்டல, ஒரு கரண்ட் பில்லு கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் தேதி பார்த்து கரெக்டாக கட்டிடுங்க. நம்ம மறந்து போடுவோம், அப்புறம் அதுக்கு 10 ரூபா அபராதம் போட்டு கட்டுற மாதிரி ஆகிப்போம். கவனமாக இருந்துங்க. சரி, அப்போ நல்லதே எதுவும் நடக்காதா ஜோசியரை, ஆரம்பிச்சதுலேருந்தே அபசோனமாக பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு 7வது வீடு மகர ராசியில் செவ்வாயும் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரன் 25 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாருங்கிறதால செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது 7வது வீடு தான். அப்போ சுக்கிர பகவானும் செவ்வாயும் 7வது வீட்டில இருந்து என்ன செய்வாங்கன்னா, செவ்வாய் மனைவி வழியில் உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். மனைவி வழியிலேருந்து உங்களுக்கு ஒரு சொத்து பாக பிரிவினை செய்யப்படும். மச்சரவனும் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாகம் பிரித்து உனக்கு ஒரு பாகம் அப்படிங்கிறது வரும். இல்லைன்னா ஏதாவது நகை நட்டு கொண்டு மாமனார் மாமியார் என் பொண்ணுக்கு இதை வச்சுக்க, பயலுவலுக்கு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத இனங்கள்லேருந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். சுக்கிர பகவானும் 7ல் இருக்காரு. அப்படிங்கும்போது மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட ராசிக்கு இப்போ அவங்களோட பார்வைக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ மனைவி டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னா பர்மனெண்ட்டுக்கு முயற்சி செய்யலாம். அப்போ ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன், வேலை வாங்குறேன், இல்லைனா ஒரு போட்டி தேர்வு வருது எழுத சொல்லான் இருக்கேன், ஒரு வகுப்புக்கு அனுப்பலான் இருக்கேன், இதுமாரி முயற்சினா செய்யலாம். இதுமாதிரி வீட்லேயே மனைவி உட்காந்து ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, தாராளமாக செய்யலாம். 10 ரூபா முதலீடு, கடன் வாங்காமல் 10 ரூபா முதலீடு போட்டு செஞ்சீங்கன்னா இப்போ முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட ராசிக்கு குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு பதவியில் மாற்றம், பதவியில் நாசம், அதாவது பதவியில் மாற்றம். அஷ்டம சனி இருக்கும்போது பதவி நாசமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இருக்கிற வேலையை எந்த சூழல்லையும் விட்டுறாதீங்க. இல்லை என்ன அவன் எடுத்தெறிஞ்சு பேசிட்டான், அந்த மேனேஜர் என் மேலே எரிஞ்சு விழுறான், நான் வேலையை விட்டு போகிறேன், இந்த வெட்டி ரோசங்கிறது 1/4 மணி நேரத்துக்கு நம்மளை குடிய கெடுத்துவிடும். அப்போ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருங்க. தேவைப்பட்டால் ஒரு நாள் லீவு போட்டு ஓய்வு எடுங்க, நல்லா யோசிங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடவே முடியாது இந்த காலகட்டத்தில். 4 பேர் நம்மளை பார்த்து தெண்ட சோறுன்னு பேசுகிற அளவுக்கு அஷ்டம சனி கொண்டாந்து விட்டுருங்கிறதால கவனமாக இருந்துங்க. எந்த சூழல்லையும் செய்கிற வேலையை விடாதீங்க. அதோட ராசிக்கு 9வது வீட்டில் ராகு இருக்காரு. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். சின்ன காய்ச்சல்னா கூட உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி கொஞ்சம் தந்தைக்கு ஒரு வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க, காட்டு பகுதியில் வேலை செய்கிறவங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு பூச்சி பூராங்க கடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இரவு நேரத்தில் வெளியில் அனுமதிக்காதீங்க. எதாக இருந்தாலும் வீட்டில் இருங்க அப்படின்னு. இருட்டான பகுதியில் ஒரு கைலைட்டு எடுத்துகிட்டு போகாமல் எங்கேயும் போய் இறங்கக்கூடாது. தந்தைக்கு சின்ன உடம்பு பிரச்சனைனாலும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க. அதோட ராசிக்கு 3வது வீட்டில் கேது இருக்கார். தைரிய வீரியஸ்தானத்தில் விஷமற்ற பாம்பு கேது இருக்கார். இப்போ நம்மளோட தைரியமே கொஞ்சம் லேசாக குறையும். எதுக்குமே கவலைப்படாத ஆளியா, எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இப்போலாம் என்னமோ தெரில, டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டால் கூட நெஞ்சு படபடங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய பாதிப்பை உங்களுக்கெல்லாம் கொடுக்காது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. புதன் 19ஆம் தேதிக்கு மேலே மீனராசிக்கு போயிடுவார். அதன் பிறகு சாதகமாக இருப்பார். 19ஆம் தேதி மீனராசிக்கு புதன் போன பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா தொழில் ரீதியாக ஏதாவது புதுசாக சிந்திச்சு அந்த தொழிலில் ஒரு மாற்றம் செய்யக்கூடிய அந்த ஒரு திருப்தியான யோசனை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம். இந்த மாசி மக நட்சத்திரம் அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபமும், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபமும் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. பெரிய சோதனைகள் அப்படிங்கிறது வராமல் அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். சின்ன நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.